ஃப்ரெண்ட்ஸ், கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கோம். நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பார்சல் வரும். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க. ஸோ கலாய்ச்சிட்டு இருக்கும்போது புவனேஸ்வரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட நீ பேசு, பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்காங்க, நல்ல பொண்ணாக தான் தெரியுறாங்க, ஸோ உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேசுறதுக்கு, பழகுறதுக்கு ப்ராப்ளம் இல்லாத மாதிரியும், அதாவது அவங்க சொல்றதுல அந்த மாதிரி தான் மீனிங் இருக்கும். ஸோ இல்லாத மாதிரியும், பட் அந்த தாட் அவங்களுக்கு இல்ல. அதாவது பார்ட்னரா ஆகுற அந்த தாட் அவங்க அவங்க மேல அவங்களுக்கு வரல. அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வரல. ஒரு ஃப்ரெண்டால பார்க்கலாம், இல்ல ஒரு ஓனரோட பேத்தியா என்னால பார்க்க முடியுமே தவிர, என்னால அவங்க பார்க்குற அந்த ஆங்கிள்ல என்னால பார்க்க முடியல. எனக்கு அது அவங்க மேல அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரல. ஸோ அதாவது உள்ளுக்குள்ள அழகா இருந்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் பார்க்கணும்னு தோணும். அது கொஞ்சம் பிடிச்சிருச்சு அப்படின்னா, சைட் அடிக்கணும்னு தோணும். அதாவது கொஞ்சம் ஆழமா நல்லா இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம், ரசிக்கலாம் அந்த மாரியெல்லாம் தோணும். எனக்கு அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதும் சரி, ஸ்டில் இப்போ கூட அப்பப்போ பார்க்கும்போது கூட எனக்கு அந்த மாரி தோணல. ஸோ அந்த மாரி தோணாத ஒரு பெர்சன் கிட்ட நான் எப்படி பேச முடியும்? பேசுறதுங்கிறது நார்மலா பேசுறேன். பட் அந்த தாட்ல பேசணுங்கிறது என்னால முடியாத ஒரு காரியம். மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் என்னால பேச முடியும். இல்லன்னா பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லுவாங்க. உடனே பிரேமாவும் புவனேஸ்வரியும் இருந்துகிட்டு, "என்னடி இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா? சும்மா இப்ப வரைக்குமே அவ லைஃப்ல யாரும் இல்ல. ஸோ இதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஜஸ்ட் இவங்க சைட்ல இருந்து ஒரு ஏதாவது ஸ்டெப் எடுத்தா தானடி எதுவா இருந்தாலும் தெரிய வரும். தெரியாமலே இவ இப்படி உளறிக்கிட்டு இருந்தா என்ன? நீயாவது சொல்லேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ விஜய் சொல்லுவாங்க, "இங்க பாரு புவனேஸ்வரி, நான் என்ன சொல்றேன்னா, நான் தான் தெளிவா உன்கிட்ட சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. என்னால அவங்க கிட்ட பேச முடியும். ஓகேவா? அவங்க கூட வெளில கூட என்னால போக முடியும். அதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் அவங்க பார்க்குற அந்த ஆங்கிள்லயோ, அந்த ஒரு தாட்லயோ என்னால அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவும் முடியாது. ஒரு பார்வை கூட என்னால பார்க்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு அது வரல. அத தாண்டி ஒரு பெர்சனா அவங்கள என்னால பார்க்க முடியும். ஒரு ஓனரோட பேத்தியா என்னால பார்க்க முடியும். இது எல்லாமே செய்ய முடியுமே தவிர, அந்த ஒரு எண்ணத்துல மட்டும் என்னால அவங்கள பார்க்க முடியல. அவங்க கிட்ட என்னால நெருங்கவும் முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க விஜி. சொன்னதுக்கு அப்புறம் புவனேஸ்வரி, "என்ன பிரேமா இவ இப்படி சொல்றா? நீயாவது சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "ஏய், அவ சொல்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம உனக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலே நமக்கு பிடிச்சாதான் போறோம். ஒருத்தங்க தள்ளி விடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம போக மாட்டோம். அவங்களே வராங்க, போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பண்ண மாட்டோம். நமக்கு விருப்பம் இருந்தா தானே போறோம். ஒரு இடத்துக்கே அப்படிங்கும்போது, இது லைஃப் லாங் கூட வர்றவங்க. அவங்கள நம்மள பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்கக்கூடாது. அத ஜஸ்ட் அவங்க நம்ம பார்க்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக பார்க்குற மாரி இருக்குமே தவிர, நாமளும் விருப்பப்பட்டு பார்க்குற மாரி இருக்காதும்மா." அப்படின்னு சொல்லிட்டு பிரேமாவும் சொல்லுவாங்க. அப்போ விஜய் இருந்துகிட்டு, "இன்னும் கூட கொஞ்சம் அவளுக்கு புரியிற மாரி சொல்லு. அவ என்ன பார்க்குற பார்வையே ஒரு மாதிரியா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரேமா இருந்துட்டு சொல்லுவாங்க, "ஏய், அவ சொல்றது சரிதான்ப்பா. இப்போ நீயும் நானும் ஃப்ரெண்டா இருக்கோம்னு வச்சுக்கோயேன். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன். நான் வரேன். நான் உன்ன கம்பல் பண்ணி கூட்டு போறேன்னு வச்சுக்கோ. அப்ப நீ என்ன சொல்லுவ? என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாளேன்னு வந்தேனே தவிர, எனக்கு விருப்பப்பட்டு வந்தேன்னு நீ சொல்ல மாட்டல்ல. இதுதான் அங்க வித்தியாசம். உன்னோட விருப்பத்துக்கு நீ போறது வேற. ஃப்ரெண்டு கூப்பிடுறாளே அப்படிங்கிறதுக்கு போறது வேற. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. உன் ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீ போனன்னா, அங்க முழு மனசோட நீ போக மாட்ட. ஃப்ரெண்டுக்காக போவே தவிர, உனக்காக நீ போமாட்ட. இதுவே உனக்கு புடிச்சு நீ அங்க போன அப்படின்னா, அங்க வார்த்தை எப்படி இருக்கும்னா, எனக்கு புடிச்சிருந்துச்சு நான் அதனால வந்தேன். அப்படிங்கிற மாரி வரும். அதே மாரி தான் இந்த பொண்ணு விஷயத்துல. அவ பார்க்கறாளே அப்படிங்கிறதுக்காக இவ பார்க்கறதையும் தாண்டி, அவ இவள விரும்புறா, அதனால நான் விரும்புறேன் அப்படிங்கிற மாரி இருக்குமே தவிர, எனக்கும் புடிச்சிருந்துச்சு, அதனால நான் விரும்புறேன். எனக்கும் புடிச்சிருந்துச்சு, அதனால நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி வராதும்மா." அப்படின்னு சொல்லிட்டு பிரேமாவும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. அப்போ புவனேஸ்வரி கொஞ்சம் ஆழ்ந்து யோசிப்பாங்க. "ம், சரிதான் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போ உடனே விஜய் மண்டையில அடிச்சுக்கிட்டு, "சரிதான் இல்லடி மண்டு, மக்கு. கரெக்ட்டா தான் நான் சொல்லியிருக்கேன். என்னால முடியாது. சரி, இப்ப நீ என்னதான் பண்ணலான்னு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணாம அப்படியே வச்சுட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. "சரி, நாம இது ஓப்பன் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ விஜய் இருந்துட்டு, "இல்ல, நானே ஓப்பன் பண்றேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய், என்னடி திடீர்னு உனக்கு எதுவும் தோணிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. "ச்சே, அந்த மாரி இல்ல.
இது அவங்க எனக்காக கொடுத்தது. அவங்க மேல எனக்கு அந்த தாட் இல்லை அப்படின்னாலும், அவங்க எனக்குன்னு கொடுத்த ஒரு விஷயத்துல நான் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ எனக்காக கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை நான் ஓப்பன் பண்றேன். இதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க ஓப்பன் பண்ணும்போது அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒயிட் கலர்ல ஒரு கோட் மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும். அதோட சேர்த்து ஒரு லெட்டர் இருக்கும், சின்ன பொக்கே இருக்கும், ஒரு சின்ன ரோஸ் இருக்கும். இது அத்தனையும் வச்சு அழகா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லெட்டர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லெட்டர் எடுத்து படிப்பாங்க. ஏய் லெட்டர் எடு 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 படி 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ என் கூட வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுவும் நான் வாங்கி கொடுத்த இந்த காம்பினேஷனில் நீ போட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அட் த சேம் டைம் என் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நான் இது மூலயமா உனக்கு தெரியப்படுத்துகிறேன். உன் மனசில் நீ என்ன இருக்குது அப்படிங்கிறது நானும் உன் மனசில் இருக்கேன் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டு வந்து நீ அதை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்கும். அதாவது எனக்கு ஒன்று பிடிக்கும், அதனால நான் ஒன்றை கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்படுவேன். ஸோ நானும் இதே காம்பினேஷனில் வருவேன், நீயும் இதே காம்பினேஷனில் வரணும். 2 பேரும் ஒரே காம்பினேஷன் மோஸ்ட்லி தெரியும்ல. 2 பேரும் ஒரே காம்பினேஷன் போகும்போதே அங்கே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவங்க 2 பேரும் பேர் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. சிலர் வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு போல அப்படிங்கிற மாதிரியும் பண்ணுவாங்க. இவங்க போகிறதெல்லாம் ஓரளவுக்கு ரிச்சு அண்டு அந்த ஃபாரின் கல்ச்சர்ஸ் அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு தானே. ஸோ இதை பற்றின கொஞ்சம் நாலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேருக்கு இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்காவது அது தெரியும். அதுவும் அந்த ட்ரெஸ்ஸில் 2 பேரும் ஒன்றா போகும்போது அந்த கை கோத்துட்டு போகும்போது அவங்க சிலர் வந்து அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க அதை மீன் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஃப்ளவரு ப்ளஸ் அந்த லெட்டரையும் சொல்லி எழுதி கொடுத்து அவங்க வந்து அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருப்பாங்க, என் மனசில் நீ இருக்க, ஸோ உன் மனசில் நான் இருக்கேன்னா இதையே போட்டுட்டு வந்து நாளைக்கு இந்த ட்ரெஸ்க்கு அந்த இன்விடேஷனும் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வித்தவுட் இன்விடேஷன் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்விடேஷனையும் வச்சு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டு, என்னடி புவனேஸ்வர் சொல்லுவாங்க, என்னடி இப்போதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இவ வேற இவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டு இருந்தா முடியவே முடியாதுன்ட்டு இப்போ என்னடானா அந்த பொண்ணு இந்த மாதிரி அமைச்சிருக்கா, இது என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கேட்பாங்க. உடனே பிரேமா வந்துட்டு இல்லை எனக்கு தெரிஞ்சு அவனோதான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. சரி எவ்வளோ பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா சொல்லுவாங்க. உடனே இவங்க இருந்துட்டு ஒரு மாதிரி மறைக்கிற மாதிரி லுக்கு விட்டு, ஏண்டி இங்கே ஒருத்தி இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா என்னை வச்சு பெட்டு கட்டி விளையாடிட்டு இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்கடி, நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. மா தாயே, உன்னோட மைண்ட் செட்டுக்கு நாங்கள் என்ன சொன்னாலும் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்கிறது வேற மாதிரி இருக்கும். நீ என்ன சொல்லுவ, என் மனசு சொல்லலை மண்ணாங்கட்டி சொல்லலைன்னு சொல்லுவ, எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லுவா. ஏய் நீ ரொம்ப பேசுறடி அப்படின்னு விஜய் சொல்லுவாங்க. அவள் என்னடி சொல்லிட்டா தப்பா, கரெக்டாக தானே சொல்கிறா, நாங்கள் எதாவது சொன்னால் நீ என்ன சொல்லுவா, உன் மனசு சொல்லலை மண்ணாங்கட்டி சொல்லலை அது சொல்லலை இது சொல்லலைன்னு நீ எங்களுக்கு தானே குறை சொல்லிட்டு இருப்ப, நாங்கள் சொல்கிறது என்ன கேட்கவா போகிற, அந்த மாதிரியெல்லாம் இதில் என்னதான் யார் சொன்னாலும் உனக்குள்ள என்ன சொல்லுதோ அதை தானே நீ கேட்ப, மூட்டு நீ அதையே கேட்டு கிளம்பு, எங்ககிட்டலாம் எந்த சஜஷனும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில விஷயம் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இப்படி என்னை விட்டுட்டு போகிறீங்களே எப்படி, போங்கடி நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கோவப்படுவாங்க. ரொம்ப சீன் போடாத, சும்மா நாங்கள் காமெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் அவங்க மூஞ்சி மாதிரியே நீங்கள் காமெடி பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க நம்மளோட விஜய். டென்ஷன் ஆனதும் உடனே புவனேஸ்வர் வந்துட்டு, டேய் மாப்பிள்ள டென்ஷன் ஆகிட்டாடா, ஒரு காஃபி போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. ஸோ கொஞ்ச நேரம் கூட கோவமாக இருக்குமா, விட மாட்டேங்கிறாங்களே, எனக்கும் சேர்த்து ஒரு காஃபி போடுறீ அப்படின்பா. நீ தான் எங்கள் மேலே கோவமாக இருக்கல, அப்புறம் எதுக்குடி காஃபி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர். சரிடி போடி போட்டு எடுத்துகிட்டு வா, அதை குடிச்சிக்கிட்டே யோசிக்கலாம், ப்ளீஸ்டி ஹெல்ப் பண்ணுங்கடி ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்படி கெஞ்சு அப்போ தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ட்டு உடனே பிரேமா சொல்லுவாள். அப்படி தான் கொஞ்சம் நல்லா காதலுக்குன்னு ஒரு மாதிரி சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு
கொழுப்புடி உங்க 2 பேருக்கெல்லாம் என் நிலைமை உங்ககிட்ட எல்லாம் கெஞ்ச வேண்டியதுன்னு சொல்லி தொலைங்கிடு என்னால முடியலடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு பிரேமா வந்துட்டு சரி சரி அழுகாத அழுகாத யோசிப்போம், நீ ஒரு பக்கம் யோசி நான் ஒரு பக்கம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கு உடைக்க ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஆளு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீயும் போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க, டீயோ காஃபியோ போட்டு எடுத்து வந்து வச்சுருவாங்க. அதை குடிச்சிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய கப்பு குடிச்சிக்கிட்டே யோசிப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இருந்துட்டு நம்மளுடைய புவனேஸ்வரி என்ன சொல்லுவாங்க, ஏய் என்ன நடந்தாலும் சரி நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க உடனே வந்துட்டு போகணும் தான், ஆனா இந்த ட்ரெஸ்ஸோட போகாத அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா சொல்லுவாங்க. ஏய் என்னடி சொல்றீங்க, கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்களேண்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. இங்க பாருமா, நீ போற ரைட்டா, ஆனா இந்த ட்ரெஸ்ஸோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குடி நான் போகணும், எனக்கு தான் அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. ஆமாண்டி இன்ட்ரெஸ்ட் இல்லைதான், ஆனா ஒருத்தவங்கள வேணாம் அப்படின்னு சொல்லி விலகணும் அப்படிங்கிறத தாண்டி இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய ஓனரோட பொண்ணு, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கே அவங்களோட ஃபேஸை நீ ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு வந்து வேணான்னு மூஞ்சிக்கு நேராக சொல்றது இட்ஸ் நாட் கரெக்ட், ஓகேவா? ஆனால் சிலருக்கு வந்து அப்படி சொல்லணும், ஆனால் அது சிலர் வந்து இவங்க கிடையாது. இவங்க வந்து நீ ஒரு விஷயத்த சொன்னா அதை புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா பார்க்கும்போது தெரியுது படிச்சிருக்காங்க, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஷீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் அவங்க சொல்லலாம், ஆனால் அவங்க நீ என்ன பண்ணி வருவ அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கிட்ட நீ போகாமல் நின்றுட்டேன்னு வையேன், அவங்க ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அது கரெக்ட் இல்லைடா. அதுவே நீ வேறு காம்பினேஷனில் அங்கே போகும்போது நீ வந்துட்டேங்கிற ஒரு ஹாப்பி இருக்கும், ஆனால் நீ அவங்கள அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து அவங்க லைஃப்பில் நான் இருக்கணுங்கிறது ஒரு விஷயம், ஆனால் அவங்க நீ வந்து அவங்கள அந்த விதத்தில் பார்க்கல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, ரொம்ப ஹர்ட் ஆக மாட்டாங்க. ஃபீல் இருக்கும், இல்லாமல் இருக்காது, ரொம்ப ஹர்ட் ஆக மாட்டாங்க. பட் சீஸ் அக்செப்ட், அதான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க நெக்ஸ்ட் அவங்களோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகுவாங்க. ஆனால் நீ போகாமல் இக்னோர் பண்ணிவிட்டு வீட்லையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இருந்தோன்னா அவங்க கோவப்படுவாங்க, அவங்க மேலே அவங்க டென்ஷன் ஆவாங்க, அவங்களே அவங்க திட்டிப்பாங்க, அவங்களே அவங்க குறை சொல்லிப்பாங்க, இல்லைன்னா உன் மேலே கோவப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ நீ அப்படி பண்ணுறதை விட இப்படி பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே புவனேஸ்வரி, எனக்கு கூட இவங்க சொல்கிற ஐடியா நல்லாவா இருக்குடா, நீ போகலாம், ஆனால் அவங்களும் வேணான்னு சொல்லணும். ஸோ இது பெஸ்ட்டாக இருக்கும்ல. அதுக்கப்புறமா உனக்கு டைம் கிடைக்கும்போது அவங்களுக்கு சொல்லிவிடு, எனக்கு அந்த மாதிரி இல்லை சாரி அப்படிங்கிறது சொல்லிவிடு. இல்லை நீ இந்த காம்பினேஷன் அதாவது வேறு ட்ரெஸ் போட்டு போகும்போது அவங்க புரிஞ்சுக்கிச்சு, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா உன்னை அந்த கொஷினே அவங்க கேட்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. இவங்க அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் சரியாக வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தெளிவாக இவ்வளோ நேரம் நீ பேசிகிட்டு இருந்த, அதை நாங்கள் கேட்டு நாங்களே ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம். உன் கூட இருந்ததுனால நாங்களும் எது தெளிவான ஒரு ஐடியா சொன்னால் சரிப்பட்டு வருமானு வேறு கேள்வி கேட்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைடா, ஆனால் எங்கேயாவது எதோ மிஸ் ஆகி ஏதோ தப்பாயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ஆணியும் ஆகாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் சொல்கிற மாதிரி பர்ஃபெக்டாக கிளம்பு, நான் இந்த காம்பினேஷனில் வேறு காம்பினேஷன் போட்டுப்போ, எல்லாமே நல்லதாக நடக்கும், சீஸ் நார்மலாக போகும், அவங்களும் ஹர்ட் ஆக மாட்டாங்க, நீயும் ஹர்ட் ஆக மாட்ட, நீயும் அவங்கள இந்த மாதிரி பேசிட்டோமே வருத்தம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நார்மலாக போயிட்டுருக்கோண்டா, நீ ட்ரை பண்ணு, பட் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கூடா, ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் அங்கே எஸ்க்கு பஸ்க்கா எதோ ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, ஓகேவா? இதுக்கும் இந்த ஐடியாவுக்கும் எனக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேர் சொன்னது இவங்க இருந்துட்டு, ஏன்டா இவ்வளோ நேரம் சொல்லிட்டு நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் கவுத்து விட்டுருவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்டா எங்களை பார்த்து அப்படி சொல்லு, புவனேஸ்வரி சொல்லுவாங்க. எங்களை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோமா? சத்தியமாக நீங்கள் 2 பேர் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க.
தெரியுதுல, சந்தோஷம். போ போ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் அது இன்னைக்கு இல்லை அப்படிம்பாங்க. அப்புறம் நாளைக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. நாளைக்கு தானா, இன்னைக்குன்னு படிச்ச மாதிரி இருந்துச்சு. உன் காதுல விளக்கெண்ணெயை ஊத்த ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. காதுல விளக்கெண்ணெய் அது எதுக்கடி ஊத்துறாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்கணுங்கிறதுக்காக தான், போமா அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா சொல்லுவாங்க புவனேஸ்வரிய. உடனே இவங்க இருந்துட்டு நம்மளோட விஜய் யோசிப்பாங்க. சரி ஓகேவா தான் இருக்கும், சரி பார்த்துக்கலாம், அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நமக்கு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். நமக்கு சரின்னு தோன்றது அவங்க சொன்னாங்க அப்படின்னா அப்போ தான் அதை அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ நம்மளுடைய விஜயம் அப்படி தான், அவங்களுக்கும் இது ஓகேன்னு தோணுதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொன்னதும் சரி அப்படின்னு ஆயிடுச்சு. அதே சமயம் அவங்க சரிதான் சொன்னது சரிதாங்கிறத அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொன்னதை இவங்க பொறுமையாக கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டதுனால தான் அது சரிப்பட்டு வருமா வராதான்னு இவங்களும் ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ ஒரு விஷயத்த அது சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் லிசன் பண்ணி கேளுங்க. அப்போ தான் அது நமக்கும் புரியும். அதுக்கான சொல்யூஷன் நம்ம சைட்லேருந்து ஏதாவது கொடுக்க முடியும். ஸோ இதனோட சிம்பிள். ஜஸ்ட் என்னுடைய சைட்லேருந்து ஸ்மால் ரெக்வஸ்ட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இது சொன்னேன். யார் சொன்னாலும் ஒரு நிமிஷம் அதை பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் ஆகுங்க. அவசரம் மட்டும் படாதீங்க. அது ரொம்ப என்ன சொல்கிறது, விளைவுகள் நிறைய கொடுக்கலாம். அதனால் நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இவங்களும் அந்த நாள், அதாவது அடுத்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் இல்லாமல் வேறு ஒரு காம்பினேஷனில் ட்ரெஸ், அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒரு ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கலர் காம்பினேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து போட்டுக்கிட்டு, ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சும்மா டிப் டாப்பாக ரெடி ஆகி ரூம்லேருந்து வெளில வருவாங்க. அப்போது நம்ம புவனேஸ்வரியும் பிரேமாவும் பார்த்துட்டு, டே சூப்பராக இருக்கடா பார்க்குறதுக்கு, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கு தெரியுமா நீ அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் ஹேண்ட்ஸமாக இருக்கானா? ஆமாம், இந்த ஷர்ட்டில் இந்த ஃபேனில் சூப்பராக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. நிஜமாவா சொல்கிற? ஆமாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், இந்த கலர் உனக்கு செம்மையாக சூட் ஆகிருக்கு, உண்மையிலுமே பக்காவாக இருக்குது, போகிற இடத்துல இப்போ இருக்கிற கெட்டப் பார்த்தா மேரேஜுக்கு போகிற மாதிரி தெரியல, அதாவது ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிற போல, மேரேஜ் உனக்கே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கேயே ஏதாவது ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடாதடா, எங்களெல்லாம் வெளில துரத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் சொல்லுவாங்க. உனக்கே கிண்டல் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியஸாகவே நீ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்க, எங்கள் கண்ணை பற்றும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி சரி கிண்டல் பண்ணது போதும், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. போகலாமாவா, எங்களை எங்கே கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ நீங்களாம் வரலையா அப்படி சொல்லி, ஏய் இதுதானே வேணாங்கிறது, அந்த இன்விடேஷனை உனக்கு மட்டும் தானே வந்திருக்கு, நாங்களாம் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் எனக்கு மட்டும் தனியாக போக ஒரு மாதிரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும் விஜய், இதோ பாடுறா, இவ்வளோ அழகா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வருவாங்களாம், போகிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்காங்க, பாத்தியா கிண்டலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, போதும் போதும், நீ நடித்தது சிவாஜி கணேசனுக்கு விட அதிகமாக நடிக்கிற, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் நல்லாவே கேட்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் ஒரு சாரி அண்ட் ரெக்வஸ்ட் சொல்லிக்கிறேன். எதனாலன்னா, நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்க்கு என்னால் உடனே ரிப்ளை பண்ண முடியாது. ரியலி சாரி. ஏன்னா நான் ஆஃபீஸ்க்கு போகிறது ஒரு டைமு, ரிட்டர்ன் வர்றது எந்த டைம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ், நான் சம்டைம்ஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் எதையும் நினச்சிக்காதுங்க. பட் எனக்கு டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? சரி, எல்லாரும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.